முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம மார்ச் மாதத்துக்கு வந்துட்டு இருக்கோம். மார்ச் மாதம் அதாவது இப்ப வந்து பிள்ளைகள் அதாவது குழந்தைகள் வந்து என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்ல இப்ப எல்லா பெற்றோர்களும் தேடிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் செவ்வாய் வந்து நல்லா இருக்கிறாரு, அதாவது சுபத்துவமா இருக்கிறாரு, 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்றாரு. அதாவது 2ஆம் இடம் வந்து காசு வரக்கூடிய இடம், 10ஆம் இடம் வந்து காசு தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க, 2ஆம் இடம் வந்து பணபரஸ்தானம். இந்த 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்ற கிரகங்கள், அதாவது புதன் தொடர்பு கொள்றாரு, புதன் சுபத்துவமா இருக்கிறாரு, யோக தசைகளும் நடக்குது அப்படின்னா புதனோட கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டரு, நவீன தொழில்நுட்பத்துறை அந்த மாதிரி அமையும். செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அமைப்புகள். செவ்வாய் நல்லா இருக்கிறாரா, புதன் நல்லா இருக்கிறாரா, இல்ல சந்திரன் நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு. சனினா வந்து கால்நடை துறை, வேளாண் துறை அந்த மாதிரி அமைப்புகள்ல சனி பகவான் வர்றாரு. அதே மாதிரி கடல் சார்ந்து, நீர் சார்ந்து சந்திரன் வருவாங்க. அதனால வந்து எந்த கிரகங்கள் ஒருத்தருக்கு வந்து சுபத்துவமா இருக்குது, முதல்நிலை சுபத்துவமா இருந்து யோக தசைகள் இருந்தா அந்த மாதிரி அமைப்புகள்ல படிப்பாங்க. எந்த படிப்புகள் படிப்பாங்கன்னு தெளிவா சொல்லலாம். இப்ப படிக்கிறதுக்கு சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கவுங்க பசங்களோட ஜாதகத்தை துல்லியமா கணிச்சு அவங்களுக்கு என்ன வரும், கணக்கு வருமா இல்ல மருத்துவத்துறையில வருமா, எந்த கிரகம் நல்லா இருப்பாருன்னு தெளிவா சொல்லலாம். அவர் எந்த அமைப்புகள், அவருக்கே ஆர்வம் எந்த அமைப்புல ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெளிவா சொல்லலாம். எந்த துறையில போனா அவர் நல்லா ஷைன் பண்ணுவாரு, அதாவது நல்லா சம்பாதிப்பாரு அப்படின்னு தெளிவா சொல்லலாம். இப்ப மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பார்ப்போம். என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, குரு பகவான் மிதனத்துல இருப்பாங்க. ஆரம்பத்திலே குரு பகவானை சொல்லிடலாம், ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்வை தான் எல்லாருக்கும் வேணும். குரு மிதனத்துல இருப்பாரு. மிதனத்துல இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிகள்ல மிதனத்துல இருந்து இந்த 3 ராசியை பார்ப்பாரு. இந்த ராசிக்காரங்கெல்லாம் தனி சிறப்பா இருக்கும், அதாவது நல்ல அமைப்புகளா இருக்கும். அதே மாதிரி சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் வந்து கும்பத்துல இருப்பாங்க. கேது சிம்மத்துல இருப்பாரு. கேது பகவான் வந்து சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி உச்சமடைவார். சுக்கிரன் வந்து இந்த காலகட்டத்துல உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. மீனத்துல உச்சமடைவார் சுக்கிரன் வந்து ஒரு நாள் மட்டும்தான் இங்க இருப்பாரு. மீதி 24 நாள் மீனத்துல உச்சமடைவாரு, சனியோட சேர்வாரு. அதுக்கப்புறம் கடைசி வாரம் மேசத்துக்கு போயிடுவாரு. சூரியன், சுக்கிரன், சனி மீனத்திலையும், சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 கிரகம் கும்பத்திலையும் இருப்பாங்க. இதை வச்சு இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி வந்து இப்ப பாத சனியில இருக்குது. விரய சனி, ஜென்ம சனி முடிஞ்சு இப்ப பாத சனியில இருக்கிறீங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கும்பராசி இப்ப பாத சனியில இருக்குது. சனி பகவான் உங்க ராசியை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு அப்பாடான்னு பெருமூச்சு வச்சா ராகு பகவான் இறங்கி இருக்கிறாரு. நல்ல வேலை குரு பார்வையில இருக்கிறதுனால பெருசா பாதிப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னதான் இருந்தாலும் உங்க ராசிக்கு இப்ப இந்த மாசம், அதாவது போன மாசம் வரைக்கும் உங்க ராசியில சுக்கிரன் இருக்கிறதுனால பெருசா பாதிப்புகள் எதுவும் இல்லை. இப்ப சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போவாரு. ஏற்கனவே வந்து பொருளாதார முன்னேற்றத்துல கொஞ்சம் சனி பகவான் கொடுத்து வந்த தடைகளை சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு அந்த பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ரொம்ப நாளா வந்து குடும்பத்துல ஏதோ கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருக்குது, இல்ல குடும்பம் அமையல அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்துல சுக்கிர பகவான் சரி செய்வாரு. குடும்பம் அமையக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா கொடுப்பாரு. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அமைப்புகளை சுக்கிர பகவான் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த மாதம் கடைசி வாரத்துல சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை போவாரு, முயற்சி ஸ்தானம்.
தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். இளைய சகோதர சகோதரி ஸ்தானம். இளைய சகோதர சகோதரிகளால உங்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி புகழை குறிக்கக்கூடிய ஸ்தானம். முயற்சியை ரொம்ப நாளா முயற்சியே எடுக்க முடியல, அப்படியே நான் முடங்கி போய் இருக்கிறேன் அப்படின்னா இப்ப முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சி எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பலிதமாகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி அந்த முயற்சிகள்னால புகழ் அடையக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கரனோட இணைஞ்சி சுபத்துவமா இருக்கிறதுனால கண்டிப்பா முயற்சிகள் பலிக்கும், புகழ் கிடைக்கும் அப்படின்ற அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இருக்குது. 4ஆம் இடத்துல சனியோட பார்வை இருக்குதுதான். நல்ல வேலை சுக்கரனோட சேர்ந்து சுபத்துவமாக சனியோட பார்வையினால பெருசா பாதிப்புகள் இருக்காது. ஏற்கனவே இருந்து வந்த பாதிப்புகள் குறையும். என்ன பாதிப்புகள் அப்படின்னா 4ஆம் இடம் தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். ரொம்ப நாளா வீடு வாகனம் அமையலை அப்படின்னா கண்டிப்பா வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி தாய் வழி உறவுகள்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம் அப்படின்னு சொல்லுவோம். காதலை குறிக்கக்கூடிய 5ஆம் இடம்னு சொல்லுவோம். 5ஆம் இடத்துல இருக்கும்போது காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பாரு. குழந்தைகள் ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் குரு பகவான் செய்வாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்க லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை பார்ப்பார். மூத்த சகோதரம், சகோதரிகள் ஸ்தானம், லாபஸ்தானம், இளையதாரம் அப்படின்னு சொல்லுவோம். மூத்த சகோதரிகளால அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா இருக்கும். போன மாசம் வரைக்கும் அண்ணன் அக்கால் கிட்ட இருந்து நமக்கு பிரச்சனை, கருத்து வேறுபாடு அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல சரி செய்யக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் கொடுப்பாரு. மூத்த சகோதர அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லை, 2வது திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளா அமைய மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 2வது திருமணம் அமையக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பா நல்ல விதமாகவே கொடுப்பாரு. தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க லாபங்கள் அடையக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குது. அதே மாதிரி இப்பதான் 2 அதாவது விரய சனி, ஜென்ம சனியை கடந்து பாத சனியில இருக்கிறீங்க. ஒரு 5 வருடங்கள் கொஞ்சம் பிரச்சனையா இருந்த பிரச்சனைகளை விட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சிகளை அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் உண்மை. அதே மாதிரி உங்க 9ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு. தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். 9ஆம் தேதி சுக்கிரன் உச்சமும் அடைய போறாரு. கடைசி இந்த மாதத்துல கடைசி ஒரு வாரத்துக்கு அந்த 9ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. குரு சுக்கிர பார்வை 9ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அமையும் போது தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் ரொம்ப நாளா பிரச்சனை, கருத்து வேறுபாடு அப்படின்னு இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி தந்தை வழி சொத்து ரொம்ப நாளா கிடைக்கல, இல்ல கோர்ட்டு கேஸா இருக்குது, நம்ம பக்கம் சாதகமா வருமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய சூழல்கள் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி சனி பகவான் உங்க 4ஆம் இடத்தை பார்க்கறதுனாலும் சுப பார்வை தான். அது பெருசா பாதிப்புகள் இருக்காது. வீடு வாகன அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்தை உச்ச சுக்கிரன் பார்க்கறதுனால 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, தன வரவுன்னு சொல்லுவோம். பயணங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். பயணங்களால இப்ப பிறந்த ஊரை விட்டு ஒரு 400-500 கிலோமீட்டர் தள்ளி வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட பிறந்த நாள், நேரம், இடம் இந்த 3ஐயும் வச்சுதான் தசாபுக்திகளை கணிச்சு துல்லியமான பலன்கள் சொல்லலாம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.